வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் துரைமுருகனை செருப்பால் அடித்த திமுகவின் தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒருதலை பட்சமாக செயல்பட்டுள்ளார் துரைமுருகன் என்று கூறி அவர் மீது செருப்பால் அடித்து கட்டோட்டுகளை தற்பொழுது வீடியோ மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களில் சில முக்கியமான திமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் துரைமுருகனை எதிர்த்து கேள்வி கேட்டு தற்பொழுது தங்களால் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அவமானம் என்ற அளவிற்கு துரைமுருகன் செய்த காரியம் என்ன, அதாவது செயற்குழு கூட்டம் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து விட்டார். இதற்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்தான். ஏனென்றால் பணம் அதிகாரம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி என்றும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அடிப்படையில்தான் முக்கிய பதவி கொடுக்கப்படும். அந்த வரிசையில்தான் மாவட்ட செயலாளர் மற்றும் ஒட்டுமொத்த செயலாளர்கள் அனைவரையும் குறிப்பிட்ட தலைவர்களது மகன்களை தேர்வு செய்யக்கூடிய வகையில் துரைமுருகன் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இது வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை தொண்டர்கள் எப்பொழுதுமே போஸ்டர்கள் மட்டும்தான் ஒட்ட வேண்டுமா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர்களாக இருந்தால் அவர்களது மகன்கள் எம்எல்ஏவாகவோ எம்பிகளாகவோ தேர்வு செய்கிறார்கள். மேலும் மாவட்ட செயலாளர்களாக இருந்தால் அவர்களது மகன்கள் கிளை செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள். ஆனால் அடிப்படை தொண்டன் என்றைக்கும் அடிப்படை தொண்டனாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற கேள்விகளை ஸ்டாலின் அவர்களிடம் கேட்பதற்கு முன்பாக திமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் துரைமுருகன் அவர்களிடம் கேட்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஸ்டாலினை விட கட்சியில் மூத்த நிர்வாகி, தற்பொழுது மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களிடம் பல கடிதங்களும் நேரடியாக சென்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதற்கு முன்பாக நெல்லையில் மேயர் செய்த தவறும் கவுன்சிலர்கள் பல பேர் செய்த பித்தலாட்டங்களும் வெளிச்சத்திற்கு வந்தபொழுதும் துரைமுருகன் மௌனம் காத்ததும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள திமுகவின் தொண்டர்கள் துரைமுருகனின் கட்டோட்டை செருப்பால் அடித்து அவரை அவமானப்படுத்தும் விதமாக தற்பொழுது செய்திகளை வைரலாக பரவி வருகிறார்கள். இதற்காகவே செயற்குழு கூட்டத்தை தற்பொழுது தள்ளி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.